வேரியபிள் பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்து வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணுறதுக்கு அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எழுதணும். நான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் எழுதணுன்னாலே அரித்மெட்டிக் ஏதாவது பண்ணணுன்னாலே நமக்கு வந்து டேட்டா வேணும். 2 நம்பர் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும், அல்லது சப்ட்ராக்ட், எனிதிங் கேன் பி டன். அப்போது இந்த நம்பர் சிஸ்டம் அந்த நம்பர் எப்படி கம்ப்யூட்டரில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அல்லது டேட்டாவை எப்படி கம்ப்யூட்டரில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம், அதை எப்படி பைத்தான் ப்ரோக்ராமிங் மூலமாக ரீட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ரெசன்டேஷனில் டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் டேட்டா டைப்ஸ் இருக்குது, பர்டிகுலர்லி நியூமரிக் டேட்டா டைப்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்றதுக்கெல்லாம் பார்ப்போம். அண்ட் தென் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஆல்சோ சிம்பிள். எந்த ஒரு கால்குலேஷன் போடணுன்னாலும் அதுக்கு ஒரு டேட்டா வேணும். அந்த டேட்டாவை தான் வச்சு அந்த கால்குலேஷனை போடணும். ஒரு உதாரணமாக 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அந்த 2 நம்பர் என்ன அப்படிங்கிறத கொடுக்கணும். இப்போ அந்த நம்பரை வந்து முழு நம்பராக இருக்கலாம் அல்லது டெசிமல் பாயிண்டோடு இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 6, 8 2 மல்டிப்ளை பண்ணுன்னு சொல்லலாம். இல்லைன்னா 7.5 × 1.3 இந்த மாதிரி சொல்லலாம். ஆக நம்ம உபயோகப்படுத்துகிற நம்பரே விதவிதமாக இருக்கிறப்போ கம்ப்யூட்டரில் கொடுத்தா அது எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை பற்றி பார்க்கணும். அதனால் இந்த ப்ரெசன்டேஷனில் டேட்டா டைப்ஸ் என்னென்னலாம் இருக்குது, அதில் பர்டிகுலராக நியூமரிக் டேட்டா டைப்பை பற்றி இதில் பார்க்க போகிறோம். நம்ம டேட்டா அப்படிங்கிறத வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட் அப்படின்னா என்ன, இது எதுன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இதோட ஒப்பிடாமல் தனியாக ஒரு உண்மையை சொல்கிறோம் அப்படின்னு. ஃபார் எக்ஸாம்பிள் 75, 35, 65 அப்படின்னா இதெல்லாம் ஒரு நம்பர்ஸ். இது 75 எதை குறிக்குது, 65 எதை குறிக்குது, என்ன அப்படிங்கிறத எதுவுமே இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்ட். அந்த அன்ஆர்கனைஸ்டு ஃபேக்டை அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி இது ஃபஸ்ட்டு வந்தால் இது தான், செகண்ட் வந்தால் இது தான், தேர்டு வந்தால் இது தான் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு பேர் ஆர்கனைஸ்டு ஃபேக்ட். அதாவது முதல் நம்பர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் மார்க், 2வது நம்பர் ஃபிசிக்ஸ் மார்க், 3வது நம்பர் வந்து கெமிஸ்ட்ரி மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த நம்பரை வரிசைப்படுத்தி வச்சு எப்பயுமே ஃபஸ்ட்டாக வர்றது மேத்ஸ் மார்க்கு, செகண்டாக வர்றது ஃபிசிக்ஸ் மார்க்கு, தேர்டாக வர்றது கெமிஸ்ட்ரி மார்க்குன்னு சொல்லிட்டோன்னா அது வந்து ஆர்கனைஸ்டு ஃபேக்ட் ஆகிடும். ஓகே, இப்போது டேட்டா வந்து நியூமரிக் டேட்டா இருக்கலாம், அல்ஃபபெட்டிக் டேட்டா இருக்கலாம், நான்-நியூமரிக் டேட்டா இருக்கலாம். நியூமரிக் டேட்டானா இந்த மாதிரி சொல்லிட்டோம், ஃபிசிக்ஸு, மேத்ஸு, கெமிஸ்ட்ரி மார்க்குன்னு. இது யாரோட மார்க்குன்னு சொல்கிறப்போ ஒரு பையனுடைய நேமை சொல்ல போகிறோம், ராமகிருஷ்ணன், கிருஷ்ணன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது இதில் வந்து ஒன்லி அந்த மாதிரி இதையும் நம்ம டேட்டாவாக கொடுக்க வேண்டியிருக்கும். அட்லீஸ்ட் வாங்கி பிரிண்ட் பண்ணுறதுக்காவது அதை வச்சு நம்ம கால்குலேஷன் போடலைனாலும் அதை பிரிண்ட் பண்ணுறதுக்கு வேணும். அந்த மாதிரி டேட்டா வந்து அல்ஃபபெட்டிக் டேட்டாவாகிடும். இப்போ அல்ஃபபெட்டிக் அஸ் வெல் அஸ் நியூமரிக் சேர்ந்தது வந்து நான்-நியூமரிக் டேட்டா. ஸோ அதனால் இப்போ என்னென்ன டேட்டா, இது ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு தென் we will go for calculation purpose. நியூமரிக் டேட்டாவில் வந்து ஒன்லி நியூமரிக் கேரக்டர்ஸ் மட்டும் இருக்கணும்.
and if at all any special character is there, dot alone can be used. So 10 number தான் 0 to 9 as well as the dot. இப்போது இது ஆல்ஃபபெட்டிக் டேட்டா யூஸ் பண்ணணுன்னா கேபிட்டல் லெட்டர்ஸ் 26 இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸ் 26 இருக்குது. இந்த 52 கேரக்டரை மட்டும் யூஸ் பண்ணுறது வந்து ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ். நான்-நியூமரிக் டேட்டா அப்படின்னா போத் நியூமரிக் as well as ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் எல்லாமே சேர்ந்துருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம நேம்லேயே ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், அதை இது பண்ண இனிஷியல் போடுறப்ப இது பண்ணலாம், இல்லை ஏதோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நான்-நியூமரிக் டேட்டாவாகிடும். பைத்தான் ப்ரோக்ராமிங்கை பொறுத்தளவில் கீழ்கண்ட 5 டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுது. ஒன்று வந்து நியூமரிக் டேட்டா டைப், சீக்வன்ஸ் டேட்டா டைப், டிக்ஷனரி, நன் as well as sets. நியூமரிக் டேட்டா டைப்லேயே இந்த ஆல்ஃபபெட்டிக் இது எல்லாமே சேர்த்துறோம். மற்ற 4 டேட்டா டைப் இருக்குது இங்கே புதுசாக. இதெல்லாம் வந்து நம்ம பின்னால் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பார்க்கல. we are going to see about numeric data types alone now. இப்போது ஏன் அப்படின்னா இதிலையே நிறையா வகைகள் இருக்குது. அதெல்லாம் ஒன்றுக்கும் ஒரு சில ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் ஒன்றுனா தெரிஞ்சுக்கிட்டால் பெட்டர் அப்படிங்கிறதுக்காக ஒன்றை மட்டும் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். நியூமரிக் டேட்டா டைப் வந்து அதுவே 4 விதமாக இருக்குது. ஒன்று வந்து இன்டிஜர் டேட்டா, அடுத்தது வந்து லாங் இன்டிஜர் டேட்டா, தேர்டு வந்து ஃப்ளோட்டிங் நியூமரிக் டேட்டா, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் காம்ப்ளெக்ஸ் நியூமரிக் டேட்டா. இன்டிஜர் டேட்டா அப்படின்னா என்னென்னா நம்பர் வித்தவுட் எனி டெசிமல் பாயிண்ட். டெசிமல் பாயிண்ட்டே இல்லாத நம்பர் வந்து இன்டிஜர் டேட்டா. இப்போது இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம வந்து டெசிமல் கான்ஸ்டண்ட்டு சொல்லுவோம். அது ஏன்னா டெசிமல் நம்பர் சிஸ்டம் நார்மலுங்கிறதுனால அதை நம்ம சொல்கிறோம். இங்கே இந்த மாதிரி ஒரு இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டு பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி நம்ம எழுதணும் அப்படின்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒன்லி நியூமரிக் கேரக்டர்ஸ் 0 to 9 alone can be used to form a constant. That is the first rule. அது இதே மாதிரி -75, -45 ஏதாவது ஒரு நெகட்டிவ் நம்பர் சொல்லணும் அல்லது பாசிட்டிவ் நம்பருக்கு ஏதாவது சைன் போடணுன்னா if there is a sign, it should precede the number. அந்த நம்பருக்கு முன்னால் தான் எழுதணும், அதை பின்னால் எழுதக்கூடாது. இப்போ எவ்வளோ பெரிய நம்பரை எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரை பொறுத்தவரை, அதாவது பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் இது 16 digits. ஏன்னா 16 பிட்ஸ் சிஸ்டம் 16 அப்படிங்கிற மாதிரி 16 பிட்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி 32 பிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து 16 டிஜிட்ஸை யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் என்னென்னா எல்லா டிஜிட்டுமே 9999 போடலாம். 69 போடுற மாதிரி இருக்கிறது தான் அதான் மேக்ஸிமம் வேல்யூ தட் கேன் பி ரெப்ரசன்டட். மினிமம் வேல்யூ வந்துச்சுன்னா மைனஸ் சைனை முன்னால் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 16 டிஜிட்ஸை நம்ம அப்போ 999 எழுதணுன்னா அது வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர். இதுதான் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் as far as பைத்தான் ப்ரோக்ராமிங் இஸ் கன்சர்ன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராப்ளத்தில் மினிமம் மேக்ஸிமம் வேல்யூத்தை விட ரொம்ப எக்ஸீடாக போகுது, இல்லை மினிமம் வேல்யூவை விட குறைச்சலாக போகுது அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் இது என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லாங் இன்டிஜர் கான்ஸ்டன்ட்டுன்னு அதை ஸ்டோர் பண்ணிக்கும். நம்ம வந்து மற்ற லாங்குவேஜில் சொல்கிற மாதிரி இதை சொல்ல வேண்டியதில்லை. இது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேல்யூ எக்ஸீட்ஸ் அ கிவன் லிமிட் அதாவே லாங் இன்டிஜர் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டோர் பண்ணிக்கும். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குறேன். வேலிட் கான்ஸ்டன்ட் as well as invalid கான்ஸ்டன்ட் 1 2 3 4 5 +6 7 8 9 -7 8 6 5 4 3 இந்த மாதிரி கொடுத்துருக்குற எல்லாத்துலேயுமே ஒன்லி இன்டிஜர் டிஜிட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சைனோ மைனஸ் சைனோ இருந்தால் அது வந்து ஒன்லி ப்ரிசீட்ஸ் த நம்பர்.
invalid constant, if the sign இருந்தால் கூட if it follows the number it is invalid. 1 2 3 4 5 minus is invalid. Similarly 1 2 3 slash 4 5 is a invalid constant because special symbol slash இருக்கு which cannot be used. அடுத்து வந்து நியூமரிக் டேட்டாலே ஃப்ளோட்டிங் நியூமரிக் டேட்டா அப்படின்னா என்னென்னா அந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டில் டெசிமல் பாயிண்ட்டை வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1.235 அப்படிங்கிறது ஒரு ஒன்றா எடுத்து பாயிண்ட் வச்சுருக்கோம், பின்னால் 3 வருது. அடுத்து 17.1 அப்படின்னா ஒரே ஒரு டெசிமல் பாயிண்ட். அப்போது கொடுத்துருக்கிற நம்பருக்குள்ளே டெசிமல் பாயிண்ட் எங்கே வைக்கணுங்கிறது ஃபிக்ஸட் பொசிஷனில், அது வந்து எங்கே வேணாலும் வைக்கலாம். அப்படிங்கிறதுனால தான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்னு பேர் அதுக்கு. இதில் வந்து இன்டிஜர் பார்ட் இருக்கும், டெசிமல் பார்ட் இருக்கும். அதனால தான் இதை அண்ட் ஆல்சோ பாயிண்ட் இஸ் ஃப்ளோட்டிங் வித்தின் தட் நம்பர். ஸோ தட் இஸ் வை இட் இஸ் அ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட். இது அதையுமே ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டண்ட்டை இந்த கம்ப்யூட்டரில் 2 விதமாக ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒன் இஸ் இன் ஆர்டினரி ஃபார்ம் ஆர் ரீடபிள் ஃபார்ம், இன்னொன்று எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம். ஆர்டினரி ஆர் ரீடபிள் ஃபார்ம்னால் என்னென்னா அந்த நம்பரை பார்த்தோன்னே நம்மளால் வாசிக்க முடியும். எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னால் இன்னொரு சிம்பிளை யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்ம அந்த இது கொடுத்துருக்கிறத வச்சு மென்டலாகவோ இல்லையோ ஒரு கால்குலேஷன் போட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். அதனால தான் இது non-readable form. It's an exponential form. Ordinary form or readable form. நம்ம வந்து இப்போ ரீடபிள் ஃபார்ம் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ரீடபிள் ஃபார்ம் எப்படின்னா நியூமரிக் கான்ஸ்டன்ட்ஸ் as well as special characters dot alone is used. 0 to 9 10 characters as well as dot alone is used for forming the constant. If there is a sign it should precede the number. அந்த ரூல் அங்கே இருக்குது. இதெல்லாம் some of the valid floating point constant in readable form. முதல்ல 3 decimal 4 integer part, ரெண்டாவில் 0 is the integer part and decimal 4 part, like that. Sign இருந்துச்சுன்னா it should precede the number. Invalid constant in readable form, முதல்ல சொன்ன மாதிரியே if it is at the end of the number it is invalid. ஸோ நம்ம வந்து நியூமரிக் டேட்டா டைப்பில் என்ன பார்த்துருக்கோம்? இன்டிஜர் கான்ஸ்டன்ட், லாங் இன்டிஜர் கான்ஸ்டன்ட் as well as ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கான்ஸ்டன்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அடுத்து வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் டேட்டா இருக்குது, அது எப்போ நமக்கு தேவையாக இருக்கோ அப்போ பார்க்கலாம். இப்போ இதை வச்சு வந்து நம்ம அடுத்த அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷனை எழுத ஆரம்பிச்சிடலாம். யூஸிங் தட் we can write simple program also that can be seen in the next presentation.